ஜிஆர்டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகனும் அக்கட்சியின் தலைவருமாகிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மேடையிலேயே வெடித்த மோதலால் அரசியல் அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்தாலும் சமரசம் ஏற்பட்டதா அப்படின்னு பெருசா தெரியல. எப்படி பாக்குறீங்க ஒரு கட்சிக்குள்ளேயே தந்தை மகனுக்குள்ள நடந்த இந்த பிரச்சனை? இது ரொம்ப அவலமானது. ஜனநாயகத்துக்கு இதெல்லாம் சாபக்கேடு. எப்படின்னா ஒரு குடும்ப சண்டை கட்சி சண்டையாக மாறுது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 35 ஆண்டுகளுக்கு 36 ஆண்டுகளுக்கு முன்பு 88 89 காலகட்டத்தில் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவான பிறகு அவர் சொன்ன ஃபேமஸான வார்த்தை என்னென்னா, குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், வந்தால் சவுக்கால் அடியுங்கள். இதெல்லாம் அவர் பேசின வார்த்தை. வாரிசு அரசியலை பற்றின கேள்விகளுக்கு அவர் சொன்னது, என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், அப்படி வந்தால் நீங்கள் மரத்தில் கட்டி வைத்து சவுக்கால் அடியுங்கள். வாரிசு அரசியலை நான் மேற்கொண்டால் என்னை சவுக்கால் அடியுங்கள்னு வெளிப்படையாக சொன்னவர். இன்றைக்கி என்ன நிலைமை? அவர் மகன் தலைவர், அவருடைய மருமகள் சௌமியா அன்புமணி தருமபுரி மக்களவை தொகுதியில் நின்று தோற்று போனவர். இன்றைக்கி பேரனை கொண்டு வரார், அவருடைய அக்காள் மகன் அன்புமணி அவர்களுடைய அன்புமணியோடைய அக்காள் மகன், சொந்த மகளோட மகன், சொந்த பேரனை கொண்டு வராரு. பேரனை கொண்டு வரது பேரனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. இது ஓப்பனாக சந்தி சிரிக்குது கட்சி கூட்டத்தில். கொள்கை போராட்டம் ஏதாவது நடக்குதா பாமகக்குள்ள? ஒரு கட்சியில் உட்கட்சி மோதல் நடக்குதுன்னா நம்ம அது ஆரோக்கியமான மோதலாக எப்போ பார்க்க முடியும்னா, அது ஒரு கொள்கை சார்ந்ததாக இருக்குதுன்னா பார்க்கலாம். பிஜேபியோட போகணுமா வேணாமா, அதிமுகவோட போகணுமா வேணாமா, பிஜேபி வேணுமா அதிமுக வேணாமான்னு இருதரப்பாக பிரிஞ்சு அடிச்சுக்கிறாங்கன்னா அது ஆரோக்கியமான மோதல். ஏன்னா அது கொள்கை சார்ந்த அரசு. இவர் பேரனை கொண்டு வரது ஒரு பிள்ளை எதிர்பாராம், அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுப்பாங்களாம், அடுத்த நாள் வந்து இவங்க ஒன்றா பேசுவாங்களாம். யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம் நடத்துகிறாங்க இவங்க? இது எவ்வளோ ஒரு அருவருப்பான அரசியல். அவர் கட்சியோட நிறுவனர், இவர் தலைவர். அங்கே உள்ளே வந்து கண்ட்ரோல் யாருக்கிட்டன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பெரியவர் டாக்டர் ராமதாஸ் கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்குது. இது என் கட்சி இஷ்டம் தான் அறியல, வெளியில் போன்றார். இது என்ன கட்சிங்க இது? இப்படி ஒரு இது ஒரு பண்ணையார்த்தனமான பதில் இல்லையா? அது கொள்கை சார்ந்து தாங்க ஒரு கட்சி இயங்க முடியும். அது எவ்வளோ மோசமான கொள்கையாக இருந்தாலும், மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ மோசமான கொள்கையாக இருந்தாலும் கொள்கை சார்ந்து தான் அது இயங்கணும். இப்போ பிஜேபி வேணும் அப்படின்னு பிஜேபியோட தான் நம்ம போகிறது நமக்கு நல்லதுன்னு அன்புமணி சொல்கிறாரு. இல்லை பிஜேபி வேணால் அதிமுக போகிறது தான் நல்லதுன்னு டாக்டர் ராமதாஸ் பெரியவர் சொல்கிறாருன்னா அந்த மோதல் வெடிக்குது. அதில் வந்து கைகளை பாவற அளவுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை நடந்தால் கூட அது ஆரோக்கியமான அரசியல். ஏன்னா அது ஒரு கொள்கை சார்ந்தது, ஒரு இஷ்யூ சார்ந்தது. ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேரன், இன்னொருத்தர் பிள்ளையை தட்டி வைக்கிறதுக்கு அப்பா வந்து பேரனாக உசுப்பி விடுறாரு. ஏன்னா அறக்கட்டளைகளில் மிகப்பெரிய அளவில் பணம் இருக்குது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், யார் ஜெயித்தாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். இது வழக்கமாக கலைஞர் செய்கிறது. 2010 மூக அழகிரி கனிமொழியெல்லாம் கட்சிக்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் கலையபுரம் திமுகவுள்ள நடக்கும்போது, கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது துக்ளக் ஆசிரியர் அழகாக ஒரு கேள்வி பதிலில் சொல்லுவார். மற்ற கட்சிக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம் என்னென்னா, எல்லா கட்சியிலையும் கோஷ்டி இருக்கும், ஆனால் திமுகவில் எல்லா கோஷ்டியும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். ஸ்டாலின் ஒரு கோஷ்டி, அழகிரி ஒரு கோஷ்டி, கனிமொழி ஒரு கோஷ்டி, மாறன் ஒரு கோஷ்டி, கலைஞரே ஒரு கோஷ்டி. உங்களுக்கு கலைஞரை பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்டாலின் விட்டு கோஷ்டியில் சேர்ந்துக்கலாம். ஸ்டாலினை பிடிக்கலன்னா அழகிரி கோஷ்டிக்கு போயிடலாம், அழகிரிக்கு பிடிக்கலன்னா கனிமொழி கோஷ்டிக்கு போயிடலாம், கனிமொழிக்கு பிடிக்கலன்னா மாறன் கோஷ்டிக்கு போயிடலாம். இந்த 4 கோஷ்டியும் பிடிக்கலன்னா தலைவர் கலைஞர் இருப்பார், அவர் கோஷ்டியில் நீங்கள் இருக்கலாம். எந்த கோஷ்டிக்கு போனாலும் அதிகாரம் கட்சிக்குள்ளேயே இருக்கும். டைனிங் டேபிள்லேயே கிச்சன் கேபினெட்டை ஒட்டுமொத்த கேபினெட்டாக நடத்திடுவார். டைனிங் டேபிள்லேயே கேபினெட் மீட்டிங் நடத்துவார் கலைஞர். அதே தான் இன்றைக்கி வந்து பாமகவில் நடக்குது. அதிகாரம் யார்கிட்ட போனாலும் ஒட்டுமொத்த அதிகாரம் யார் கையில் இருக்கும்? குடும்பத்து கையில் இருக்கும். இது எவ்வளோ ஒரு வெட்கக்கேடான அரசியல். என் குடும்பத்திலிருந்து என்னை தவிர யாராவது வந்தால் வாரிசு அரசியலை நான் மேற்கொண்டால் என்னை சவுக்கால் அடிங்கள் என்று சொன்ன ஒரு தலைவர் இன்று எங்கு வந்து நிற்கிறார்? முச்சந்தியில் குடும்ப சண்டை சந்தி சிரிக்குது. நல்லா கவனிக்க வச்சுக்கோங்க, இது கட்சி சண்டை கிடையாது, இது குடும்ப சண்டை. இருக்கக்கூடிய அறக்கட்டளைகளை யார் கட்டுப்படுத்துவது? சில ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அறக்கட்டளைகளில் இருக்குது. மகனோட தந்தைக்கு முரண்பாடு, தான் சொல்கிறத மகன் கேட்க மாட்டேன் என்கின்ற தந்தை கருதுகிறார். அதனால் தன்னுடைய பேரனை முன்னிறுத்துகிறார். அது மகனுக்கு பிடிக்கவில்லை. காலப்போக்கில் இது சரியாயிடும், எழுதி வச்சுக்கோங்க. இது ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆகிடும். அந்த எல்லைக்குள்ளே நீ நின்றுக்கும், இந்த எல்லைக்குள்ளே நான் நின்றுக்கிறேன், இன்னும் 2 கோஷ்டிகள் கூட உருவாகும். இதெல்லாம் இவர்கள் திட்டமிட்டே செய்வார்கள். அதாவது இன்னும் 2 கோஷ்டி கூட உருவாகும். கட்சி எல்லா கட்சியிலையுமே கோஷ்டி இருக்கும், உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சிகளில் கூட கோஷ்டிகள் இருக்கும், பிஜேபியில் கூட இருக்கும். ஆனால் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்.
ஆனால் இந்த மாதிரியான கட்சிகளில் வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியலையே அந்த அந்த கட்சியோட அரசியல் எதிர்காரத்தையே அந்த கோஷ்டிகள் தான் தீர்மானிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கும் இவர்களுக்குமான வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற கட்சிகளில் கோஷ்டிகள் இருக்கும். இப்போ திமுகவில் இருந்தது பாமகவும் வியாதியாக பரவிச்சு. எல்லா கோஷ்டியும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். எல்லாரும் ராமதாஸ் சொல்கிறது கரெக்டாக, அன்புமணி சொல்கிறது கரெக்டாக விவாதிக்கிறாங்க. அடிப்படையில் ஒரு பாயிண்ட் எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு குடும்ப சண்டை, கட்சி சண்டையாக தோற்றம் கொடுக்குது. யார் ஜெயிச்சாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். ராமதாஸ் ஜெயிச்சாலும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும், அன்புமணி ஜெயிச்சாலும் குடும்பத்துக்குள்ள இருக்கும். பொதுக்குழுவில் அந்த பிரச்சனை வருது, கட்சிக்கு உள்ள ஒரு இளைஞர் அணி தலைவர் அந்த பதவி போடுறதுக்குன்னு வருது அப்படின்றப்ப அது கட்சி சண்டையாக தானே பார்க்க முடியும். கிடையவே கிடையாது. இல்ல குடும்பம் அங்கே வரல சார், குடும்பத்தை வீட்டில் வச்சுக்கிறாரு. வீட்டில் இவ்வளோ தூரம் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொன்னால் என்ன உங்களுக்கு புரியல? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதை கிராமம் சித்தம் பண்ணுற கதையாக பேசுகிறீங்க. கட்சியில் சேர்ந்து ஒரு 4 மாதம் தாங்க ஆகுது. அவரோட பங்களிப்பு என்னங்க? அந்த நபர் முகுந்தன் என்கிற நபரோட பங்களிப்பு என்ன? அவர் யார்? கட்சிக்கு அவரோட பங்களிப்பு என்ன? மகன் இதே கேள்வி அன்புமணிக்கும் கேட்கலாம்ல. தாராளமா கேளுங்க. ரொம்ப நாளா கீழே தாராளமா கேளுங்கன்ற நானு. தாராளமா கேளுங்க. மகனுக்கும் அப்ப தலைவர் பதவி, மருமகளுக்கு எம்பி போஸ்ட், ஜெயிக்கிறாங்களோ தோக்கலையோ வாய்ப்பு. இன்னைக்கு முகுந்தனுக்கு வந்து பேரனுக்கு இளைஞரணி தலைவர். இவங்க கட்சி தலைவர் ஜி.கே. மணியை இந்த பதவியில் போடுறாரு, இளைஞரணி பதவிக்கு போடுறாரு அன்புமணி. அப்போ ஒரு அந்த குடும்பம் தானே மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுது. இது அப்பட்டமான கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல். திமுக எப்படி குடும்ப அரசியலில் மூழ்கி நாறி கொண்டு இருக்கிறதோ அதே நிலைமை பாமகவுக்கும் வந்து இருக்கிறது. எல்லாரும் வந்து ராமதாஸ் பெரியவர் சொல்கிறது கரெக்டாக, சின்னவர் சொல்கிறது கரெக்டான்றாங்க. பேசிக் இஷ்யூவை யாருமே பேச மாட்டேன்றாங்க. யார் ஜெயித்தாலும் இது குடும்ப ஆட்சிக்கான கோல்கால் விழா, கால்கோல் விழா. இது வெக்கமாக இல்லை இப்படிலாம் அரசியல் நடத்துறதுக்கு இவர்களுக்கு? பாட்டாளி மக்கள்னு சொல்லிட்டு சொந்த பேரனையும் மகனையும் யாருக்கு அதிகாரன்ற பிரச்சனை கொண்டு போய் கட்சி தலைவர் நிறுத்தியிருக்கார். ஒரு காலத்தில் வந்து பாட்டாளி மக்களுக்காக உழைத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ். அவர் மீது மரியாதை உண்டு. குறிப்பாக தலித் விடுதலைக்காக அவர் போராடியவர். தலித் சடலங்களை ஆதிக்க ஜாதிகள் பகுதியாக எடுத்து செல்ல முடியாத போது தன்னுடைய தோள்களில் சுமந்து அவர்களுடைய சடலங்களை எரியூட்டுவதற்காக மயானத்திற்கு கொண்டு போனவர். அதனால தான் அவருக்கு வந்து தமிழ் குடிதாங்கின்ற பட்டமே கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு திராவிட திரு விசிகாவும் பாமகவும் ஒன்றா இருந்த காலகட்டம். இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறாரு ராமதாஸ்? இது என்னங்க அரசியல் இது? உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சரானதை அறிவுள்ளவர்கள், மனசாட்சி உள்ளவர்கள், குறைந்தபட்ச பண்பு ஜனநாயக பண்புள்ளவர்கள் எல்லாருமே எதிர்த்தாங்க. இது அப்பட்டமான குடும்ப அரசியல், ஏற்க முடியாத குடும்ப அரசியல்னு. இன்றைக்கி என்ன நடக்குது பாமகவில்? நாம் இதில் கவனிக்க வேண்டியது, பாமக என்ற கட்சி முழுக்க 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 100% ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. இந்த பாட்டாளிகளுக்காக போராடுறது, வன்னியர்களுக்காக போராடுறது என்பதெல்லாம் வந்து வெளிவேஷம். யாருக்கும் இன்றைக்கி சண்டை, அதை பாருங்களேன். யாருக்கு சார் சண்டை? பேரனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. இது வந்து கட்சி கொள்கை பிரச்சனையாது? இந்த இளைஞர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்வார்களா? இந்த தலைமுறை இவர்களை ஏற்றுக்கொள்ளுமா? மகனுக்கும் பேரனுக்கும் சண்டையை மூட்டி விட்டு ஒரு வேடிக்கை பார்க்குறாரு. யார் ஜெயிச்சாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்க போகுது. இதுக்கு பேர் ஜனநாயகமா? யோசிச்சு பாருங்கள், அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். என் குடும்பத்தில் யாராவது வாரிசுகள் வந்தால் சவுக்கால் அடிங்கள்னாரு. நீ எங்கே வந்து நிற்குது கட்சி? இதே ஸ்டேட்மெண்ட் ஸ்டாலினும் சொல்லி இருக்காரு. யார் சொன்னாலும் தப்புங்க, நார்மலைஸ் பண்ணாதீங்கன்ற. அவங்கள பேசும்போது பேசியாச்சு. இல்லை, அன்புமணி சொல்றாரு எங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் பொதுவாக நடக்குதுன்னா எங்களுக்குள்ள ஜனநாயகம் வலிமையா இருக்கு. அந்த ஜனநாயகம் வந்து குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட ஜனநாயகம், குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் இருக்குது. வெளியால் உள்ள போக முடியல. அப்போ இனிமேல் முழுக்க குடும்பம், அந்த குடும்பம் தான் முக்கியமாக எல்லா பொறுப்புலையும் இருக்கும், முக்கியமாக எல்லா இடத்துலையும் போயிருக்கும். முக்கியமான பதவிகளுக்கு போட்டி. இப்போ எம்பி சீட்டுன்னா எலெக்ஷன் வருதுன்னா அவங்க தான் போட்டி போடுவார்கள். அதாவது இந்த அதிகார பரவலாக்கல் என்பது குடும்பத்துக்குள் மட்டுமே இருக்கக்கூடியதாக இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. அதாவது சிஸ்டம் அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக போயிடுச்சு. வெளியிலேருந்து எவனும் போக முடியாது. அந்த குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான் அதிகாரம் சுழலும் இனிமேல். திமுக எப்படி 100% குடும்ப கட்சியோ, பாமகவும் 100% குடும்ப கட்சி. அதுதான் இதில் கிடைக்கக்கூடிய மெசேஜ். மற்றபடி டாக்டர் ராமதாஸ் சொல்கிறது கரெக்டாக, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது கரெக்டாக என்பது அபத்தமான வாதம். குறைந்தபட்ச ஜனநாயக பண்புள்ளவர்கள் இப்படித்தான் இந்த விஷயத்தை பார்ப்பார்கள். யாரை ஏமாற்ற இவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள்? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான இடத்துல தான் பிஜேபி வளருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாடு முழுவதும் பிஜேபி பல மாநிலங்கள் எப்படி வளர்ந்ததுன்னா, கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல், ஊழல், இது 2 தான் முக்கியமான காரணம். இந்த குடும்ப அரசியலை எப்படி நியாயப்படுத்துவீங்க சொல்லுங்கள்? யார் அந்த முகுந்தன்? சொந்த பேரனை பிள்ளைக்கு எதிராக அவர் நிறுத்துறாருங்க. இது என்னங்க கட்சி இது? நீங்கள் பேசுகிற எல்லா நியாயங்களும் அடிபட்டுரும்ல. நீங்கள் நிறுத்துறவர் உங்கள் குடும்பத்துக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு வறுமை கோட்டு கீழே ஒரு ஏழை குடிமகனா
படித்து முன்னுக்கு வந்த, கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்த ஒரு இளைஞனை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா பாராட்டலாம். அந்த பேரனை கொண்டு போய் நிறுத்துறீங்க. இன்னொரு கோணத்துல பாக்குறேன், ராமதாஸ் செய்யறது தப்பு அப்படின்னு வச்சுங்களேன். அன்புமணிக்கு அதை கேட்க தகுதி இருக்கா? ஏன்னா அன்புமணியை வாரிசு அடிப்படையில் அதுதாங்க. அன்புமணியை நான் சப்போர்ட்டே பண்ணலன்றீங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு விளங்க புரியுது, எனக்கு புரியுது ஐயா. நான் அன்புமணியை சப்போர்ட் பண்ணல. இதோட யாரு வந்தாலும் எங்க குடும்பம் தானே. நீங்க அன்புமணியோட நியமனத்துல இருந்தே தப்பு. நான் அதுவே தப்புன்றேங்க. சரி, அதுவாது ஒரு 15 வருஷம் ஓடி போச்சுங்க. திடீர்னு 2004 தானே அன்புமணி வந்தார். ராமதாஸ் ஒரு காலத்தில் மேன்மையான மனிதராக இருந்தார். எப்போ 98 முதல்ல மத்தியில் ஆட்சியில் பங்கு வரும்போது தலித் எழில்மலை என்கின்ற குடும்பத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை, தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தார். வாஜ்பாய் அரசாங்கத்தில் 14 மாதங்கள் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பாராட்டுக்குரிய செயல்பாடுகள். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது 98, 99 காலகட்டம். 2004 கால சக்கரம் சுழலுது. மக்களவை தேர்தலில் அன்புமணி நிற்கவே இல்லை. பாமக 4 சீட்டு வாங்கி ஜெயிக்குது. அன்புமணி நிற்கலை. மன்மோகன் சிங் அரசு அமைஞ்ச பொழுது பாமகக்கு அமைச்சர் பதவி கொடுக்கும் பொழுது மத்திய சுகாதாரத்துறை கேபினெட் மினிஸ்டர் ஸ்ட்ரைட்டாகவே மந்திரியான பிறகு தான் அவர் 4 மாதத்தில் ராஜ்யசபாக்கு போகிறார். அன்புமணி அவர்கள் முகுந்தனுடைய நியமனத்தை எதிர்ப்பதால் அன்புமணிக்கு அதற்கான அரசியல் தார்மீக உரிமையோ தகுதியோ இருக்குன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது வேற. பட் இஷ்யூ என்ன? நியமனத்தை வாரிசு என்று அவர் எதிர்க்கவில்லை. தனக்கு தோதாக இருக்க மாட்டார் என்று எதிர்க்கிறார். குடும்பத்துக்குள்ளே கடுமையான சண்டை நடக்குது. இந்த சண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அறக்கட்டளைகளை யார் கைப்பற்ற போகிறார் என்பதுதான். எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு பொருளாதார கோணம் ஒன்று உண்டு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பல சில 100 கோடி ரூபாய் அல்லது பல 100 கோடி ரூபாய் அறக்கட்டளைகள் அவரிடம் இருக்கின்றன. அதை யார் கட்டுப்படுத்துகிறாங்கன்றதான் இனிமேல் பாமகவோட அரசியல். இப்படி திமுகவோட அரசியலும் முரசொலி அறக்கட்டளை, திமுக அறக்கட்டளை, அண்ணா அறிவாலயம், கலைஞர் தொலைக்காட்சி, இன்ன பிற சொத்துக்கள், பல ஆயிரக்கணக்கான சொத்துக்களை யார் கட்டுப்படுத்துவது என்பதில் தொடங்கி இன்றைக்கி அந்த அறக்கட்டளைகள் அவை முறையாக நிர்வாகம் செய்யப்படக்கூடிய அறக்கட்டளைகள். எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் எங்கே வந்து நிற்கிறேன்னா, முக்கியமான கேந்திரமான இடங்களில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திமுகவில் கலைஞர் குடும்பத்துக்கிட்ட தான் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது. அதே தான் இவங்க பாமகலையும் அதே தான். இல்லை, அந்த அடிப்படையில் பார்த்தாலும் இப்போது கலைஞர் இருக்காருன்னா ஸ்டாலின் தன்னுடைய மகன் வர்றதை பார்த்து சந்தோஷப்படுவார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர்றதை பார்த்து சந்தோஷப்படுவார். அன்புமணி வர்றதை பார்த்து அன்புமணிக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணி ஏன் ராமதாஸ் சந்தோஷப்படுவாங்க? நீங்கள் அவங்களோட நியாய தர்மத்துக்குள்ளே போகிறீங்க. உங்கள் பார்வையே தவறு. அப்பாவும் பிள்ளைக்கும் அவங்கவுங்க கோணத்தில் சுயநலத்தின் அளவுகோல் வேறுபடலாம். நான் சொல்கிறது இது என்ன கேவலமான அரசியல்ன்றேன். ஏன் யாருமே அதை பேச மாட்டேங்கிறாங்க? இஷ்யூ வந்து ஜஸ்ட் லிசன். இஷ்யூ இங்கே வந்து சமூகம், சிவில் சமூகம் கவலைப்பட வேண்டியது இது ஒரு கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல். அது வெடிச்சு செதறுது. அது 4 சவுத்துக்குள்ளே ராமதாஸால் சால்வ் பண்ண முடியல. வெடிச்சு செதறிடுச்சு. இதில் யார் தப்பு யார் சரின்னு ஆர்கியூ பண்ணுறதே அயோக்கியத்தனமானது. இது யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஏன்னா ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் முழுக்க ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் ஒரு கட்சி போகுது. நீங்கள் சொன்ன கோணத்திலிருந்து நான் கேட்குறேன், ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் அவருடைய சிறந்த செயல்பாடுகள்லாம் சொல்லி எந்த கட்டத்தில் அவர் திசை மாறினார்? அன்புமணியை உள்ளே கொண்டு வரும்போது திசை மாறினார். முதல் சர்க்கிள் அது. சரி, அன்புமணியை தான் கொண்டு வந்தார். ஓடி போச்சு காலம். 20 வருஷம் ஓடி போச்சு. இப்போ பேரனை கொண்டு வருதுன்றது என்ன? இது பேரனை கொண்டு வந்து மகனோட விருப்பத்துக்கு மாறா பேரனை ராமதாஸ் கொண்டு வருதுன்றது வந்து இன்னும் ரொம்ப மோசமான அரசியல். நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பேரன் நல்லவனா கெட்டவனான்றது இஷ்யூ கிடையாது. மகன் நல்லவனா கெட்டவனான்றது இஷ்யூ கிடையாது. ஒரு குடும்ப அரசியலை கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒரு மாற்றத்துக்கான தளபதியாக, சமூக போராளியாக தன்னை கருதி கொண்டிருக்கக்கூடிய சிலரால் இன்றும் பார்க்கப்படக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் செய்கிறார் என்பது அது அவலமானது. என்னங்க இது கட்சி? எங்கேயே நடக்குமா இப்படி? பேரனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. கொள்கையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அதை தான் நான் சொன்னேன். ஏதோ வந்து ஒரு கொள்கை இஷ்யூவில் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சம் அவரால் ரெண்டு கருத்து வருது. அல்லது சாதி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கணும், மாநில அரசு வலியுறுத்துறது தப்பு. நமக்கு அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா மாநில அரசு எடுத்தாலும் அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால் ராமதாஸ் சொல்கிறது தப்புன்னு அன்புமணி சொல்கிறாரு. அந்த இஷ்யூவில் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் போட்டி வருதுன்னா கூட ஓகே. அது மாதிரி எதாவது நடக்குதா? ஒன்றும் கிடையாது. பேரன் வர்றது தனக்கு ஆபத்துன்னு மகன் நினைக்கிறாரு. மகனுக்கு செக் வைக்கிறதுக்கு பேரனை அப்பா கொண்டு வர்றாரு. இது அப்படியே கலைஞரோட பாலிசிங்க. ஸ்டாலினுக்கு எதிராக அழகிரியை தூண்டி விட்டதே கலைஞர் தான். அந்த கதை தான் நடக்குது இப்போ. அப்போ திமுக என்ன செய்யுதோ அது அத்தனையும் பாமகவும் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்குது. இது ரொம்ப அவலமான அரசியல். ஒரு காலத்தில் உழைக்கும் தட்டு மக்கள், பாட்டாளி மக்களின் கட்சியாக அறியப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி சங்கமாக இருந்து ஜாதி கட்சியாக மாறியது. இன்றைக்கு அதையும் தாண்டி குடும்ப கட்சியாக சுருங்கி விட்டது.
இவர்கள் மக்கள் மன்றத்தில் தூக்கி எறியப்படுவார்கள். இல்ல, எழுதி இன்னொன்னு வைத்துக்கொள்ளும். கட்சி ஜனநாயகம் பத்தி பேசுறப்ப கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இன்னும் எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கிட்டு அது இருக்காரு. அந்த கட்சியோட விஷயம். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. அன்புமணி தலைவர், ராமதாஸ் நான் தான் செந்தார் இல்லை வெளியில் போன்னு சொன்னதெல்லாம் அதை பற்றிலாம் நான் எந்த கருத்தும் சொல்ல போவதில்லை. ஏன்னா அது அந்த கட்சியோட உள்விவகாரம். பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில ஆளுமைகளுக்கு அந்த தகுதி உண்டு. தலைவராக அன்புமணி இருக்கலாம், ஆனால் கட்சியோட அடையாளம் யார்? டாக்டர் ராமதாஸ் தானங்க. பாமக மேலே எனக்கு 1000 விமர்சனம் உண்டு. ஆனால் பாமக இன்னைக்கு ஒரு கட்சியாக முகிழ்த்து இந்த 35 வருஷத்தில் ஒரு 5% ஓட்டை சாலிடாக கையில் வச்சிருக்குன்னா அது காரணம் டாக்டர் ராமதாஸ் தான். பெரியவர் ராமதாஸ் தான், அன்புமணி கிடையாது. ஆனா அந்த கூட்டத்துல ராமதாஸை விட அன்புமணிக்கு தான் கோஷம் அதிகமா இருந்தது. அது காலத்தின் கோலம். அது இவர் இளம் தலைவர். ஏன்னா ராமதாஸுக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது. அதிகாரம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் காற்றுள்ள பக்கம் தான் இதை திரும்புவாங்க எல்லாருமே இல்லையா? பறவைகள் எந்த பக்கம் ஓடும், எந்த பக்கம் தானியங்கள் இருக்குதோ அந்த பக்கம் தான் ஓடும். தண்ணீர் இருக்க திசை நோக்கி தான் பறவைகள் ஓடும். அட்டலுக்குள்ளே தன்ன பறவைகள்வாங்கல்ல, அந்த கதை தான் இது. யாருக்கு ஆதரவு இருக்குது இல்லைன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் அதை பற்றி பேச போகிறதில்லை. இன்றைக்கி பாமகன்ற ஒரு கட்சி எல்லோராலையும் தேடப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. தான் பக்கம் வந்துடாதான்னு அதிமுக இயங்குது, பிஜேபி இயங்குது. திமுக உள்ள ஒரு செக்ஷன் எப்படியாவது விசிகா வெளியில் தூக்கி போட்டுட்டு பாமக உள்ளே கொண்டு போயிடுன்றாங்க. எல்லோராலும் தேடப்படக்கூடிய ஒரு மனிதராகத்தான் டாக்டர் ராமதாஸ் பெரியவர் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார். அதுக்கு காரணம் அவர்கிட்ட ஒரு 5% ஓட்டு இருக்குது. ஏதோ ஒரு பவர் அவர்கிட்ட இருக்குது. அதனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்தது காரணம், அன்புமணி மத்திய அமைச்சர் ஆனது காரணம், 2 டேர்ம் எம்பி ஆனது காரணம் டாக்டர் ராமதாஸ் தான். ராமதாஸ் இல்லைன்னா பாமக இல்லை, அதையும் நான் பதிவு பண்ணிடுறேங்க. அவர் மேலே 1000 விமர்சனம் உண்டு எனக்கு. பெரியவர் டாக்டர் ராமதாஸ் இல்லைன்னா பாமக இல்லை. பாமகவை டாக்டர் ராமதாஸ் வளர்த்த பிறகு ஒரு கட்டத்தில் அன்புமணி உள்ளே வராரு. எத்தனையோ பேர் இருந்தாங்க அவர் கட்சியில். அவருக்கு முன்னால் 2004 அவர் எடுத்தடுப்பில் ஸ்ட்ரைட்டாகவே கேபினெட் மினிஸ்டர் எப்படி ஆனார்? அவர் அவங்க அப்பாவால் தான் ஆனார். அவரோட உழைப்பாளி ஆனார் கிடையாது இல்லை. அப்போ இப்போ டாக்டர் ராமதாஸ் தான் இந்த கட்சியை உருவாக்குனார். தலைவர் பதவி இருக்குதோ இல்லையோ அவருக்கு டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கானா? இருக்குது. கட்சி முடிவு பண்ணிட்டோம், அதை பற்றி நம்ம பேச முடியாது. அந்த கட்சி என்ன முடிவு பண்ணுதோ அதை முடிவு பண்ணிட்டு போட்டோம். அதுக்குள்ளே நம்ம தலையிட முடியாது. அதிகார மையங்கள் அந்த கட்சியில் எந்த மாதிரியான படிம நிலையில் இருக்குன்றதை பற்றி நம்ம பேச முடியாது. அது அந்த கட்சியோட உள்விவகாரம். இந்த முகுந்தன் விவகாரன்றது கொள்கை சார்ந்த விஷயமா இருந்ததுன்னா நம்ம இதை பாராட்டலாம். ஒரு வெங்காயமும் கிடையாது. பேரனா பிள்ளையானும் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் குடும்பத்துக்குள்ளேயே சுருக்கிக்கணும்னு அப்பாவும் மகனும் முடிவு செஞ்ச பிறகு அந்த கட்சி மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்பட வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னுடைய கருத்து. இதில் நம்ம பேச வேண்டியது கூச்சநாச்சல் இல்லாத குடும்ப அரசியல். இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு 2026 நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல காமெடிங்க. அது இப்படி தான் ஒவ்வொரு தடையும் அவங்க சொல்லுவாங்க. 2016 சொல்லாங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. அவங்களுக்கு 5% 6% ஓட்டு இருக்குது. அதை வச்சுன்னா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த கட்சி ஒன்று திமுக போகணும் இல்லை அதிமுக போகணும். 2 பேரோடையும் போகலன்னா திரும்ப அவங்க தோப்பாங்க. திரும்ப தோப்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் பேசுறது மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கடந்த காலங்களில் கடந்த 20 ஆண்டுகள் அவருடைய பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னா இந்த தனியாக நிற்கிறது, தன்மானம் காக்கிறது, டெபாசிட் இழக்கிறது, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இதெல்லாம் அசம்பிளியில் இந்த விளையாட்டை விளையாடுவாங்க. பார்லிமெண்ட்டில் சைலண்ட்டாக ஏதாவது ஒரு கட்சியோட போய் சேர்ந்துருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். 14, 19, 24 பிஜேபியோட அலையன்ஸ். இந்த தனியாக நின்ற விஷப்பரிச்சை பார்லிமெண்ட்டில் பண்ணதே கிடையாது. புரியுதா? 14, 19, 24 பிஜேபியோட. அதுக்கு முன்னால் போங்க. 2009 அதிமுக அலையன்ஸ் சைபர். 2004 திமுக அலையன்ஸ் 4 சீட்டு ஜெயிச்சாங்க. 99 எடுத்துக்கோங்க திமுகவோட அலையன்ஸு 4 சீட்டு ஜெயிச்சாங்க. 98 எடுத்துக்கோங்க ஏடிஎம்கோட நின்னாங்க. ஸோ கடந்த 26 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனியாக நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போம் அப்படின்றதெல்லாம் அசம்பிளியில் தான் இந்த விளையாட்டை விளையாடுவாங்க. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட போய் சேர்ந்துருவாங்க. 98 ஏடிஎம்கே அலையன்ஸ், 99 டிஎம்கே அலையன்ஸ், 2004 டிஎம்கே அலையன்ஸ், 2009 ஏடிஎம்கே அலையன்ஸ். அதுக்கு பிறகு நடந்த 3 எலெக்ஷன் 14, 19, 24 பிஜேபி அலையன்ஸ். ஒரு பெரிய கட்சியோட தான் அவங்க என்றைக்குமே இருப்பாங்க, தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் என்ன என்பதையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வேறு சில விஷயங்கள் என்ன என்பதையும் நேயர்களை புரிந்து கொள்வார்கள். சிலதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, 20% உள்ஒதுக்கீடு யார் கொடுக்குறாங்களோ நிபந்தனையின்றி ஆதரவு. அப்படிலாம் அதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. அது நிபந்தனையின்றி ஆதரவுன்றது மூலமாக அன்புமணி என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேஸ் சேவர்னுவாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை கொடுங்க நாங்கள் வந்துடுறோன்றது. 15% கொடுத்தா வந்துடுறோன்றது 15% கொடுக்காட்டியும் வந்துடுறோன்றதான அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 2026 ஏடிஎம்கேவோட போகிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. வெளிப்படையாக பேசுவாங்க. 26 ஏடிஎம்கேவோட போகிறதுல அன்புமணிக்கு விருப்பம் இல்லை. ராம்தாஸுக்கு ஏடிஎம்கேவோட போகிறது தான் விருப்பம்.
அது வந்து அது ஒரு முக்கியமான பிரச்சனை. 2026 மக்களவைத் தேர்தல்களையே ஏடிஎம்கேவோட கூட்டணி போயிடணும்னு தான் பெரியவர் வந்து அறிவுறுத்தினார். கடைசி நேரத்தில் டாக்டர் அன்புமணி மனம் மாறினார். அதற்கு பல காரணங்கள் இல்ல நீங்க இருக்கு. வாரிசு அரசியலுக்கு சொல்றப்ப எனக்கு இது ஒண்ணு ஞாபகம் வருது. கூட்டணி குறித்தும் ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். என்னென்ன? திமுக அதிமுக கூட இனி நான் கூட்டணி வைக்க மாட்டேன். அப்படிதாங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பேசுவார். திமுக ரொம்ப கடுமையான காங்கிரஸ் பாஜக இந்த கட்சியுடன் கார் உள்ளளவும் மானுள்ளளவும் மீன் உள்ளளவும் அது உள்ளளவும் இது உள்ளளவும் எது உள்ளளவும் நாங்கள் வந்து சேர மாட்டோம்ட்டு கட்சி நேரத்தில் போய் யாராவது ஒரு கூட சேர்ந்துப்பார். 11th அவரில் அதே தான். எந்த பக்கம் வந்து போனால் குடும்பத்துக்கு நல்லதோ அந்த டிசிஷன் அவர் எடுப்பார். ராமதாஸ் அவர்கள் ஒரு காலத்துல சமூக நீதிக்காக நின்றார். இவ்வளவு நேரம் அதை தானே உங்களுக்கு அவர் இப்போ மாறிட்டாருங்க. சாதிய கட்சியாக ஒரு கண்ணோட்டம் கொடுக்குது. ஆமா சார், ஆரம்ப காலத்துல ஒரு மதிக்கத்தக்க தலைவர் சார், அதுல மாற்று கருத்தே இல்லை சார். நான் தான் சொன்னேன், தமிழ் குடிதாங்கன்னு அவருக்கு பேர். அன்னைக்கு அதை செய்யறதுக்கு ஒரு பெரிய மன உறுதி வேணும். எது? தலித் சடலங்களை தான் தோல்ல சுமந்து ஆதிக்க சாதிகள் இருக்க தெருக்கள் வழியாக நடந்து போய் சுடுகாட்டில் மயானங்களுக்கு எரியூட்டு மயானங்களுக்கு கொண்டு போனவர். தலித்துகளும் வன்னியர்களும் ஒற்றுமைக்காக போராடியவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நான் தலித் பிரச்சனைகள் வந்து வட தமிழ்நாட்டில் எப்பயுமே குறைவாக இருக்கும். தென் தமிழ்நாட்டிலையும் மேற்கு தமிழ்நாட்டிலையும் தான் அதிகம். அதுக்கு காரணம் வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் இடையேயான ஒரு ஒற்றுமை. அதில் ராமதாஸ் அவர்களுடைய பங்களிப்பு ஆரம்ப காலங்களில் இருந்தது. அதன் பிறகு அவர் மாற ஆரம்பித்தார். தருமபுரி இளவரசி விஷயம்லாம் தலித் அல்லாத சமுதாய கூட்டமைப்புன்னு ஒரு மாபெரும் ஆபத்தான அரசியலை நோக்கி தமிழ்நாட்டை உந்தி தள்ளினார். அதே மாதிரி தலித் எழுமலையை முதல்ல மத்திய அமைச்சராக்கினார். தன் கட்சி 4 எம்பிஸ் இருந்தும் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஒரு தலித்துக்கு இடம் கொடுத்தார். அதெல்லாம் ஒரு காலத்தில் ராமதாஸ் என்ற முற்போக்காளன் செய்த காரியங்கள். அதன் பிறகு 13லேருந்தே அவர் முழுக்க ஜாதி கட்சியாக, வன்னியர் பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க ஜாதி கட்சியாக மாறி போயிடுச்சு. இன்றைக்கி ஜாதி கட்சியை தாண்டி அது குடும்ப கட்சியாக மாறிடுச்சு. ஜாதி கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அந்த ஜாதியில் இருக்க எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. வன்னியர்கள் வந்து தலித்துகளுக்கு இணையாக ஒடுக்கப்பட்ட சமூகம் என்பதில் எனக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. எஸ், தலித்தை விட கொஞ்சம் மேலே இருக்கலாம், அவர்களும் ஒடுக்கப்பட்ட இனம் தான். ஆனால் அந்த வன்னியர் கம்யூனிட்டிலேயே மற்றவங்க யாருக்காவது உயர் பதவிகள் வருமானா வராது. இனிமேல் அந்த குடும்பத்துக்குள்ளே தான் அதிகாரம் சுழல போகுது. அதற்கான முன்னோட்டம் தான் இந்த முகுந்தன் நியமனம். ஸோ சமூக நீதி பேசி ஆரம்பித்த கட்சி இன்று ஒரு குடும்ப கட்சியாக சுருங்கி போய்விட்டது. நினைவில் கொள்ளுங்கள், நான் என் குடும்பத்தில் யாரையாவது அரசியலுக்கு கொண்டு வந்தால், வாரிசு அரசியலை மேற்கொண்டால் என்னை சவுக்காலடியுங்கள் என்று சொன்னார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அந்த தண்டனையெல்லாம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. மக்கள் புரிந்து கொள்ளட்டும். நிறைய விஷயங்களை போய் ரொம்ப நன்றி. நன்றி.